ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 31/12/2023 ஞாயிற்றுக்கிழமை, மங்களகரமான சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 15ஆம் நாள், கீழ்நோக்கு நாள். நல்ல நேரம் காலை 7:45 மணி முதல் 8:45 மணி வரை, மாலை 3:15 மணி முதல் 4:15 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை. குளிகை பிற்பகல் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. சூலம் மேற்கு, அதற்கு பரிகாரம் வெள்ளம். அதாவது இன்றைய தினம் தவிர்க்க முடியாத சில காரணங்களினால் மேற்கு திசையை நோக்கி பயணம் மேற்கொள்வதாக இருப்பவர்கள் சிறிதளவு பரிகாரமாக வெள்ளத்தை சாப்பிட்டுட்டு போங்க. கண்டிப்பா உங்கள் பயணங்கள் தங்கு தடையின்றி வெற்றிகரமாக நிறைவேறும். தனுசு லக்னம், இருப்பு 2 நாழிகை 51 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6:30 மணிக்கு. கரணன் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி இன்று காலை 11:51 மணி வரை சதுர்த்தி, அதன் பின்பு பஞ்சமி. நட்சத்திரம் இன்று காலை 6:05 வரை ஆயில்யம், அதன் பின்பு மகம். நாமயோகம் இன்று நாள் முழுவதும் பிரீத்தி. கரணம் இன்று காலை 11:51 மணி வரை பாலவம், அதன் பின்பு கௌளவம். அமிர்தாதி யோகம் இன்று காலை 6:30 மணி வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம். சந்திராசிரம நட்சத்திரம் உத்திராடம். இந்த உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. கடன்களை திருப்பித் தருவதாக இருந்தால் பிற்பகல் 12 மணி முதல் 1 மணி வரையிலும், இரவு 7 மணி முதல் 8 மணி வரையிலுமான அதி அற்புதமான செவ்வாய் கோயிலில் திருப்பித் தருவது உத்தமம். இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சரபேஸ்வரர், நரசிம்மர், நவ கிரகங்களில் உள்ள பித்ருக்காரகராகிய ஸ்ரீ சூரிய பகவான் வழிபாடு முன்னேற்றத்தை அளிக்கும். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப விசேஷமான நாள். இந்த சரபேஸ்வரருக்கு ரொம்ப உச்சிதமான அந்த ராகு காலம் 4:06 இருக்கோன்னா சாயந்தரம், இது ரொம்ப விசேஷம். நிறைய இடத்துல சரபேஸ்வரருக்கு அபிஷேகம், ஆராதனை எல்லாம் பண்ணுவாள். இந்த சென்னையில் இந்த குறுங்காலீஸ்வரர் கோயில்கிட்ட இந்த சரபேஸ்வரர் சன்னதி தனியாகவே இருக்குது. அங்கே அபிஷேகம் இதெல்லாம் கூட்டம் நிறையா இருக்கும், கூட்டு பிரார்த்தனைலாம் நடக்கும். அதேமாரி மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்லையும் சரபேஸ்வரர் சன்னதி தனியாகவே இருக்குது. அதுமாரி ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா சரபேஸ்வரர் ஓரளவுக்கு இருக்குது. அந்த சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப விசேஷம். சரி, போக முடியல அப்படிங்கிற ஒரு பட்சத்தில் மனசார நீங்கள் சரபேஸ்வரரை தியானம் பண்ணுங்கோ, நரசிம்ம சுவாமியை தியானம் பண்ணுங்கோ, போரும். அதுவே உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கிறதுக்கு வழிவகைகள் செய்யும். அதே மாதிரி இன்னைக்கு 31ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 31, இந்த வருஷத்தோட கடைசி நாள். நாளைக்கு பார்த்தீங்கன்னா புத்தாண்டு பிறக்கிறது, 2024. சில பேர் கேட்குறாங்க, இந்த புத்தாண்டு வாழ்த்துக்கள்லாம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, ஏன்னா நம்மெல்லாம் தமிழ் சித்திரை மாதம் 1ஆம் தேதி தான் நமக்கு புத்தாண்டு. கண்டிப்பாக அது தமிழ் புத்தாண்டு. நான் தமிழ் புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு, புத்தாண்டு தினத்தை மாற்றலை. இது ஆங்கில புத்தாண்டு. ஆங்கில புத்தாண்டு நம்ம கொண்டாடுறது அப்படிங்கிறத விட நம்ம இந்த கோவிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். 1ஆம் தேதி காலையில். ஏன்னா இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு இதுக்கு போகிறது தப்பே கிடையாது. என்ன இதில் இந்த புத்தாண்டில் ஆங்கிலம், தமிழ், ஹிந்தி, தெலுங்கு அப்படின்லாம் நம்ம பிரிச்சுக்கணுங்கிற அவசியமே கிடையாது. மனசில் சுவாமி தரிசனம். இந்த வருஷம் 2024 இப்போ டேட் எழுதினாலே செக்கில் நீங்கள் தமிழில் எழுதுறங்க இல்லை, இன்னும் தேதி இன்னைக்கு 1/1/2024 அப்படின்னா நம்ம அதுதான் எழுதுகிறோம். இன்னைக்கு பேங்க் ஹாலிடே 1ஆம் தேதி, அதை விட்டுருங்கோ. இருந்தாலும் நம்ம இந்த டேட்டை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஆங்கில தேதியை தான் நம்ம எடுத்துக்கிறோம். அதனால் ஆங்கில புத்தாண்டில் கோயிலுக்கு போயிட்டு வர்றது தப்பே கிடையாது. போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது. ஆனால் அதே சமயம் இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன். சில பேர் இந்த ஆங்கில புத்தாண்டு இரவு 12 மணிக்கு தான் பிறக்கிறது. அதனால் இந்த தேவாலயங்களில் பண்ணுறதெல்லாம் கரெக்டு. ஏன்னா அவங்களோட கல்ச்சர், அவங்களோட இதுபடி அப்படி தான் பண்ணணும். ஆனால் நமக்குன்னு ஆகம விதி இருக்குது. நமக்கு ஆகம விதின்னு ஒன்று இருக்குது. கோவிலில் இப்படித்தான் அப்படின்னு இரவு இந்த பள்ளியறை தரிசனமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நட சாத்திடுவான்னு சொல்லுவாள். இந்த நட சாத்திட்டாங்க அப்படின்னாலே அவ்வளவுதான். இன்னுமே சூரிய உதயம் வரத்துக்கு முன்னாடி அந்த அருணோதயம்னு ஒன்று வரும். அப்போ நம்ம போயிட்டு கோவில் இதெல்லாம் நடையை திறந்து எல்லாம்
க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் சுவாமிக்கு அபிஷேகம் இப்படிலாம் பண்ணுவா. அப்போ போகிறது தான் விசேஷம். இந்த சில கோவிலில் வந்து வேணும்ன்ட்டு பண்ணுறாங்க. நல்லா யோசிச்சுக்கோங்க, வேணும்ன்ட்டு. அதாவது இதெல்லாம் இந்துக்கள் வந்து என்னத்தை பண்ண முடியும் அப்படின்னு. ஆனால் நம்ம தான் பண்ணணும். என்ன அப்படின்னா, இந்த 12 மணிக்கு கோவில் திறந்து வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, நீங்கள் போகவே போகாதீங்க. தயவு செய்து ஜோதிட குருஜி சொல்கிறேன் அப்படி இப்படிங்கிறத விட, ஒரு நியாயமான ஒரு கோவில் ஆன்மீகவாதி அப்படிங்கிறதுல நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இரவு 12 மணிக்கு எந்த கோவில் திறந்தாலும், கோவில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்து கோவில் திறந்தா போகவே போகாதீங்க. அது கூடவே கூடாது. ஏன் இதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது சாஸ்திரம் இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இது ஆகம விதி அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இந்த ஆகமம் அப்படிங்கும்போதே இந்த கோவிலுக்குன்னு ஒரு தாத்பரியம் இருக்கும். அதனால அந்த கோவிலுக்கு நம்ம போயிட்டு, இப்போ ஒன்றும் இல்லை, நைட்டு நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க, எல்லாம் முடிஞ்செடுத்து படுத்துக்கோங்கன்னு சொன்னதுக்கப்புறம் படுத்துக்கிறீங்க, உங்களை அடித்து எழுப்பினா எப்படி இருக்கும்? அது மாதிரி திடீர்னு 12 மணிக்கு எழுப்பி அந்த சுவாமியை உட்கார வச்சு தலையில் ஜலத்தை விட்டு அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி எழுந்தா ஆசீர்வாதம் பண்ணுன்னா கண்டிப்பாக அதெல்லாம் செய்யக்கூடாது. அந்த தப்பெல்லாம் நம்ம வந்து தயவுசெய்து செய்யவும் கூடாது, அதை அனுமதிக்கவும் கூடாது. அதனால் இந்த இரவு 12 மணிக்கு எந்த கோவிலாவது திறந்துருந்தா நீங்கள் போகாதீங்க. 12 மணி வரைக்கும் முழிச்சிருந்து இந்த ஹாப்பி நியூ இயர் அதெல்லாம் சொல்கிறதெல்லாம் தப்பு கிடையாது. அதெல்லாம் வந்து ஒரு நம்மளோட மகிழ்ச்சிக்காக பட்டாசு வெடிக்கிறது இதெல்லாம் ஓகே. ஆனால் கோவில் அப்படின்னு வரும்போது தயவு செய்து கண்டிப்பாக போகாதீங்க. ஏன் அப்படின்னா, நம்மளோட வம்சம் நல்லா இருக்கணும். சரி, வம்சத்தை கூட விட்டுருங்க. சில பேர் விதண்டாவாதம் பண்ணலாம். ஏய், நான் நல்லா இருந்தா போகிறோம், என் பசங்க எப்படி போனால் எனக்கு என்ன. ஆனால் நிறைய பேர் இல்லை, யாருமே சொல்ல மாட்டாங்க, சொல்ல மாட்டீங்க. இருந்தாலும் அந்த எண்ணம் வந்தாலும் உங்களோட உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும். 2024 உங்களுக்கு நல்லபடியாக இருக்கணுமா வேண்டாமா, அதை மட்டும் நீங்கள் திங்க் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த இரவு 12 மணிக்கு, அதாவது இன்னைக்கு இரவு 12 மணிக்கு கோயிலுக்கு போகிறத அவாய்ட் பண்ணுங்க. நாளைக்கு 1ஆம் தேதி புத்தாண்டு, எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்கிறதுக்கு இது கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் சுவாமி தரிசனம், அம்பாள் தரிசனம், பெருமாள் தரிசனம், தாயார் தரிசனம், இப்படி உங்களோட இஷ்ட தெய்வ தரிசனம் எல்லாத்தையும் நீங்கள் மேற்கொள்ளலாம், தப்பே கிடையாது. அதனால் தயவுசெய்து இன்னைக்கு இரவு 12 மணிக்கு எந்த கோவிலும் 90% திறக்காது. திறந்த கோவிலுக்கும் நீங்கள் போக வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக நல்லா இருக்கணும். அதுதான், நீங்கள் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கல. நீங்கள், உங்கள் குடும்பம், உங்கள் உறவினர்கள், உங்கள் பந்துக்கள், உங்கள் நண்பர்கள், ஏன் நானும் உங்களோட இது தானே. அதனால் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் 1ஆம் தேதி காலையில் போயிட்டு தரிசனம் பண்ணுங்க. இந்த இரவு 12 மணிக்கு கோவிலுக்கு செல்ல வேண்டாம் என்று மிக 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 தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். எல்லாருக்கும் அட்வான்ஸாக உங்களுக்கு, அதாவது முன்கூட்டியே ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை ஜோதிட குருஜி மார்ஸ் மீடியா மூலமாக உங்களுக்கு சொல்லிக்கிறேன். அதனால் எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை முன்கூட்டியே தெரிவிச்சுக்கிறதுல நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மேஷராசியில் குரு, சிம்ம ராசியில் சந்திரன், கன்னி ராசியில் கேது, விருச்சிக ராசியில் புதன் மற்றும் சுக்கிரன், தனுசு ராசியில் சூரியன் மற்றும் செவ்வாய், கும்பராசியில் சனி, மீன ராசியில் ராகு அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷ ராசினியர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீக எண்ணம் கைகூடும் நாள், அற்புதமான நாள். ஏன்னா ஆன்மீக எண்ணம் எப்பவுமே நம்மளை கைவிடாது. ஒரு குலதெய்வ பிரார்த்தனையோ இல்லைன்னா ஆன்மீக தலையாத்திரையோ செல்லக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். அட்லீஸ்ட் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போகணுங்கிற ஒரு சிந்தனை உங்களுக்கு உண்டாகும். அதன் மூலம் உள்ள தெளிவும் உடல் தெளிவும் கிடைக்கும். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு குறையலாம். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கூடுதல் வாடிக்கையாளர்கள் வந்து சேர்வார்கள். இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகளின் மூலம் சில மனமகிழ்வு ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பம்பரமாக பணிபுரிவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும்.
கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயண வாய்ப்புகள் மேம்படும் நாள். சுகஸ்தானமாகி 4ஆம் இடத்துல சந்திரபகவான் இருக்கிறதுனால இன்னைக்கு உங்களுக்கு அற்புதமான ஒரு நாள். திடீர்னு ஏதாவது ஒரு பயணம் வரும். அந்த பயணங்களின் மூலம் உங்களுக்கு ஒரு ஆதாயம் வந்து சேரும். குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும், சந்தோஷமான சூழ்நிலை. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு விரும்பிய இடமாற்றம் கிடைக்கலாம். தொழில் வியாபாரம் நிமித்தமாக சில பயண வாய்ப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். இல்லத்தரசிகளுக்கு உற்றார் உறவினர்களின் வருகையால் இல்லம் களைகட்டி இருப்பதைக் கண்டு மனமகிழ்ந்து போவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சிறுதூர பயணம் ஏற்படலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகமான சூழ்நிலை நிலவும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ரோஸ். வணங்க வேண்டியதும் சரபேஸ்வரர் சுவாமி. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுனராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனோதைரியம் அதிகரிக்கும் நாள். சகாயஸ்தானமாகிய 3ஆம் இடத்துல சந்திரபகவான் இருக்கார் சிம்மராசியில. அற்புதமான ஒரு நாள். எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ அற்புதமாக நிறைவேறும். எடுக்கிற முயற்சி உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுவும் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதி சகாயஸ்தானத்தில் இருக்கிறதுனால இன்னைக்கு உடன்பிறப்புகளின் மூலம், அதுவும் இளைய உடன்பிறப்புகளின் மூலம் மனமகிழ்வு ஏற்படும். சந்தோஷ வானில் சிறகடித்து பறப்பீர்கள். குடும்பத்தினர் சந்தோஷமாக இருப்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மனோதைரியம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிந்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பேர் பெறுவீர்கள். தன்னம்பிக்கை கூடும். இல்லத்தரசிகளுக்கு தைரியமான சூழ்நிலை நிலவும். எந்த ஒரு வேலையும் அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். எவ்வளோ வேலை கொடுத்தாலும் சரி, ஏன்னா குடும்பத்தினர் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி வேலை செய்வீங்க. அதனாலேயே குடும்பத்தில் உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும். இல்லத்தரசிகள் அப்படிங்கும்போது அற்புதமான ஒரு வாய்ப்புகளை பெறுவீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் தைரியமான சூழ்நிலை நிலவும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு அருமையான தகவல் ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறமென்மை. வணங்க வேண்டியதும் சரஸ்வதி தாயார். கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்தோஷத்துடன் செயல்படக்கூடிய நாள். 2ஆம் இடமாகிய தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரபகவான் இருக்கார், உங்களோட ராசிநாதன். 2ஆம் இடத்துல இருக்கிறனால தனவரவு தாராளமாக கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எப்பாடுபட்டாவது நிறைவேற்றி வைப்பீர்கள். குடும்ப உறுப்பினர்களின் அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். குடும்பத்தில் மங்கள காரியங்கள் ஒலிக்கத் தொடங்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கலாம். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவீர்கள். எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைக்கும். இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு உண்டாகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகமான சூழ்நிலை நிலவும். வெளிநாட்டில் வசிக்கும் நண்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஊதா. வணங்க வேண்டியதும் ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்மராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலைச்சலுடன் ஆதாயம் கிடைக்கும் நாள். ஏன்னா ஜென்மராசியில் சந்திரபகவான் இருக்கார், உங்களோட விரையாதிபதி. சரி, இருந்தாலும் இந்த சந்திர பகவான குரு பகவான் தனது 5ஆம் பார்வையாக பார்த்துட்டு இருக்கார். அதனாலேயே உங்களுக்கு ஒரு அலைச்சல் இருந்தாலும் ஆதாயம் கிடைக்கும். வீண் அலைச்சலாக இருக்காது. குடும்பத்தில் சில குழப்பங்கள்லாம் இருக்கலாம். பேசுகிற வார்த்தையில் கவனமாக இருந்தால் போதும். அதேமாதிரி வாகனம் பயணங்களில் கவனமாக இருந்தால் போதும். ஏன்னா இன்றைக்கி வருஷத்தோட கடைசி நாள். இன்றைக்கி ஜாலியாக சுற்றணும் அப்படின்னு ஒரு தோணும். அந்த தோணுதெல்லாம் கொஞ்சம் நிதானமாக வச்சுக்கணும், சரியா? அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் பம்பரமாக சுழல்வீர்கள். இல்லத்தரசிகளுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது.
வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் சில உயர்வுகள் வந்து சேரலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழும் நாள். அயன சயன போகஸ்தானமாகிய 12ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். அற்புதமான நாள். எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். லாபாதிபதி விரயஸ்தானத்தில் இருக்கிறனால செலவு கண்டிப்பாக வரும். குடும்பமானவரை அந்த செலவெல்லாம் சந்தோஷமான செலவாக எடுத்துக்கோங்க. அதுக்காக தான் விருந்து கேளிக்கைகள்னு சொன்னேன். ஜாலியாக ஒரு ஹோட்டலுக்கு போகிறது, இல்லை பார்க்கு, பீச்சு, இந்த மாதிரி ஜாலியாக போயிட்டு வாங்க. தேட்டருக்கு போயிட்டு வாங்க. தேட்டருக்கு போனாலே பர்ஸு காலி. போயிட்டு வாங்க, அதெல்லாம் நல்லது தான். சரியா? அதே சமயம் கோயிலுக்கு போனால் கூட பக்கத்தில் இருக்கிற ஹோட்டலுக்கு போயிட்டு வாங்க. இதெல்லாம் ஒரு மன மகிழ்வு தான். செலவு இருந்தாலும் மனசில் ஒரு மகிழ்வு இருக்கும், சந்தோஷம் இருக்கும். குடும்பத்திலே சந்தோஷமான சூழ்நிலை நிலவும். செலவு பண்ண, குடும்பத்துக்காக செலவு பண்ணா எந்த குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காது. இன்னைக்கு சந்தோஷமான நாள், அனுபவிங்கோ. சரியா? அனுபவி ராஜா, அனுபவி. அதே சமயம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் விரும்பி இடமாற்றம் கிடைக்கும். ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அந்த விரும்பி இடமாற்றம் கிடைக்கும். அதே சமயம் தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். கேட்டிருந்த உதவிகள் இன்றைய தினம் வந்து சேரலாம். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிந்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவீர்கள். எதிர்பார்க்கும் சலுகைகள் கிடைக்கும். இல்லத்தரசிகளுக்கு குதூகலமான சூழ்நிலை நிலவும். கண்டிப்பா விருந்து கேளிக்கைகள் அப்படின்னாலே சந்தோஷம்தான சுவாமி. கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகமான சூழ்நிலை நிலவும். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழும் நாளாக அமையும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் நீலம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் சிவபெருமான். துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். எனதருமை துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னேற்றம் உண்டாகும் நாள். லாபஸ்தானத்தில் ஜீவனாதிபதி இருக்கார். எப்போ நீங்க உழைச்சதுக்கெல்லாம் இப்ப பணம் கிடைக்கும். முன்னேற்றம் அதிகரிக்கும். குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலை நிலவும். அதே மாதிரி குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா சில உதவிகள் எல்லாம் செய்வாங்க. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் சில உயர்வுகள் வந்து சேரலாம். தொழில் வியாபாரம் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமாக செயலாற்றுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு முன்னேற்றமான தகவல் ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் வளவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொறுப்போடு செயல்படக்கூடிய நாள். ஜீவனஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் பொறுப்புகள் கூடும். சிறப்பாக செஞ்சீங்கனால வெற்றி தான். சரியா? கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் இருக்கலாம் என்பதால் குடும்ப ஒற்றுமை கருதி அனுசரித்து செல்வது உச்சிதம். பேசும் வார்த்தைகளில் நிதானமான போக்கு வேண்டும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் பொறுப்புணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். தொழில் வியாபாரத்தில் அருமையான திருப்பங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் பரபரப்பாக செயல்படுவீர்கள். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இல்லத்தரசிகளுக்கு உறவினர்களின் வருகையால் பொறுப்புகள் கூடும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அற்புதமாக செயலாற்றுவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள். வணங்க வேண்டியதும் குரு தட்சிணாமூர்த்தி சுவாமி. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மன நிம்மதி உண்டாகும் நாள். அபாடா, 2 நாளாக போட்டு புழிஞ்சு எடுத்த சந்திர பகவான் அஷ்டமராசியை விட்டு பாக்கியஸ்தானத்துக்கு வந்துடுறார். அதனாலேயே உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். மன நிம்மதி உண்டாகும். அதுதான் முக்கியம். நிம்மதி தான் முக்கியம். சரியா? கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த அபிப்பிராய பேதங்கள் விலகி குடும்பம் ஒற்றுமையாக சுபிக்ஷமாக இருக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் அற்புதமாக நடைபெறும். இருந்த இன்னல்கள் மறையும்.
உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிவார்கள். இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு நினைத்த காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனதருமை மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய நாள். ஏன்னா சந்திராசிரமம் இன்னைக்கு உங்க பக்கம் இருக்கு. 8ஆம் இடத்துல சந்திரபகவான் இருந்தாலே சந்தோஷம் இருக்கு அப்படின்னாலும் கொஞ்சம் அப்படி இப்படி கொடுப்பார். ஒரு மனசுல சின்ன சலனம் இல்லைன்னா கலக்கம் ஏதாவது ஒன்று, இல்லைன்னா ஏதாவது ஒரு வேலை கூட இழுக்கும். அதாவது ஒரு அரை மணி நேரத்தில் முடிய வேண்டிய வேலை 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். என்னடா அதுன்னு ஒரு சலிப்பு உங்களுக்குள்ள வரும். இல்லைன்னா வேலையில இடைஞ்சல் வரும். ஒரு வேலையை எடுத்து பண்ணிகிட்டே இருப்பேன், அதுக்குள்ளேயும் யாராவது ஃபோனில் வருவாங்க, இல்லை ஏதோ ஒரு வேலை நடந்துட்டுருக்கும், அதை அப்படியே விட்டுட்டு வேற வேலைக்கு போகிற மாதிரி ஆகிடும். அந்த வேலை அப்படின்னு நிற்கும். அந்த மாதிரி சில உபத்திரமெல்லாம் வரலாம். அதனால் உத்தியோகத்தில் இருக்கிறவாள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதேமாரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் கொஞ்சம் சில பிரச்சனைகள்லாம் இருக்கலாம். பேசுகிற வார்த்தையில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. முக்கியமாக வாகன பயணம் அப்படிங்கும்போது இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுவும் இன்றைக்கி வருஷத்தோட கடைசி நாள், நாளைக்கு நியூ இயர். அதனால் இன்றைக்கி நைட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கணும், அங்கே போகணும் இங்கே போகணும் அப்படின்லாம் தோணும். தப்பே இல்லை. அதுவும் இளைய வயது அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் தோணும். பார்த்து போங்க, சரியா? ஏன்னா போகாமல் இருக்க முடியாது. ஜாலிங்கிறது ஒரு ஹேபிட். அப்படி இருக்கும்போது நமக்கு ஒரு மனசில் ஒரு குழப்பமெல்லாம் இருந்தாலும் சந்தோஷத்துக்கும் கொஞ்சம் இடம் கொடுக்கணுமோ. அதனால் வாகனத்தில் போகணும் அப்படின்றது நிதானமாக போகிறது நல்லது, சரியா? அதேமாரி எடுத்துகிட்டு போகிற ஹெல்மெட்டு, பெட்ரோல் இருக்கா எல்லாம் பார்த்துக்கணும். அதுதான் ரொம்ப விசேஷம். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய பேதங்கள் இருக்கலாம் என்பதால் குடும்ப ஒற்றுமை கருதி நிதானமான போக்கு வேண்டும். அதேமாரி குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற வாக்குவாதம் வேணாம். இன்னைக்கு தேவையில்லாத பிரச்சனையெல்லாம் வரலாம். அதனால கவனமாக இருக்கிறது நல்லது. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் பொறுப்புணர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நிதானமான போக்கு வேண்டும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் கூர்ந்து பயில்வது நல்லது. உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் எடுக்கும் காரியங்களில் சிரத்தையாக செய்வது நல்லது. இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்திலும் திட்டமிட்டு செயல்படுத்துவது நல்லது. இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட மலர் நீளம். வணங்க வேண்டிய தெய்வம் துர்க்கை அம்மன். கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதருமை கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலகலப்பான நாள். 7ஆம் இடமாகிய கலத்திரஸ்தானத்தில் சந்திரபகவான் இருக்கார். சூரியனோட இடம், அதாவது தகப்பன் இடத்துல தாயார் இருக்கார். அதனால இன்னைக்கு உங்களுக்கு கலகலப்பான நாளாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழும் வாய்ப்புகள் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்கள் சந்தோஷவானில் சிறகடித்து பறப்பார்கள். நண்பர்களின் மூலம் நல்ல தகவல் ஒன்று வந்து சேரும். ஜாலியாக வெளியில் போயிட்டு வரலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. ஜாலியாக போயிட்டு வாங்க, கவனமாக போயிட்டு வாங்க, சரியா? அதேமாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு விரும்பிய சலுகைகள் கிடைக்கும். சீக்கிரம் போகணும் அப்படின்னு சொன்னால் காலையிலே இந்த பெர்மிஷனை கேட்டுருங்க, சரியா? உடனே ஓகே பண்ணிடுவார் மேலதிகாரிகள். அதனால் சலுகைகள் ஏதானு வேணும். இப்போ 6:30 மணி ஆஃபீஸ் அப்படின்னா முடிய போகிறது அப்படின்னா ஒரு 5 மணிக்கெலாம் பெர்மிஷன் போட்டு போகணுன்னா காலையிலே கேட்டுருங்க. நல்ல நேரம் பார்த்து கேட்டுருங்க. அதாவது நல்ல நேரங்கிறது இங்கே என்னென்னா, மேல் அதிகாரிகள் ஒரு சந்தோஷமாக இருக்கும்போது கேளுங்க. அவர் சட்டுப்புட்டுன்னு இருக்கும்போது அங்கே போய் கேட்டால்னா வல்லுன்னு விழுவார். அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. கேளுங்கோ, கண்டிப்பாக சலுகைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்குண்டான அறிகுறிகள் தோன்றும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகமான சூழ்நிலை நிலவும். இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ள பெண்கள் சிறப்பாக பணிபுரிந்து மேல் அதிகாரிகளிடம் எதிர்பார்க்கும் சலுகைகளை பெறுவீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு சந்தோஷமான தகவல் ஒன்று வந்து சேரும். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி
ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசினியர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணங்கள் வெற்றியடையும் நாள். பகையுடன் ரோகஸ்தானமாகி 6ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கார். அற்புதமான ஒரு நாள். உங்களுடைய எண்ணங்கள்லாம் வெற்றியடையும். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் அப்படியே ஒரு ஆற்றல் அதிகரிக்கும், தன்னம்பிக்கை மிளிரும். உத்தியோகத்தில் உள்ள பெண்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரம் அருமையாக இருக்கும். எடுக்கும் காரியங்கள் உங்களுக்கு அற்புதமாக மன நிறைவை அளிக்கும். குடும்பத்தில் சில நேரங்களில் சில குழப்பங்கள் இருந்தாலும் சந்தோஷத்திற்கு குறைவில்லை. குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக இருப்பார்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகம் உண்டாகும். இல்லத்தரசிகளுக்கு பொறுப்புகள் இருந்தாலும் அதை சிறப்பாக முடித்து மன நிம்மதியோடு இருப்பீர்கள், மன மகிழ்ச்சியோடு இருப்பீர்கள். வெளிநாட்டில் வசிக்கும் அன்பர்களுக்கு எதிர்பார்க்கும் ஒரு சில தகவல்கள் வந்து சேரலாம். இன்றைய தினம் உங்களது அதிர்ஷ்ட பச்சை வணங்க வேண்டியதும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.